ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் மலம்புழா டேம், மலம்புழா அணையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பற்றின சுற்றி பார்ப்பும் இதனுடைய சுவாரஸ்யமான சிறப்பான தகவல்களையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐ லவ் மலம்புழா. ஸோ மலம்புழா அணை, இந்த அணை கட்டப்பட்டு திறக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து இப்போது இந்த நாள் வரைக்கும் பல பேர் இந்த அணைக்கு வந்து சுற்றி பார்த்துருக்கலாம். இருந்தாலும் இன்னும் இதுவரைக்கும் போகவே இல்லை அப்படிங்கிறவங்க பல பேர் இருந்தாலும் கண்டிப்பாக மலம்புழா அணைக்கு வந்து பாருங்கள். இந்த மலம்புழா அணை வந்து தென்னிந்தியாவில் கேரள மாநிலத்தில் பாலக்காடு அருகே அமைந்திருக்கிற பெரு நீர்த்தேக்கம் இது. இந்த மலம்புழா அணை இதனுடைய பின்னணியில் பார்த்தோம் அப்படின்னா இயற்கை அழகு மிகுந்த மேற்கு தொடர்ச்சி மலை அமைந்துள்ளது. இங்கே நாம் வந்துட்டு இந்த மலம்புழா அணைக்கு வரணும் அப்படின்னா இங்கே வந்த பின்னாடி இந்த முன்னாடி என்ட்ரன்ஸில் இந்த வழியாக வரலாம். 2 வீலர் அண்டு கார் பார்க்கிங் வந்துட்டு வசதி இருக்குது. இப்போ நம்ம அந்த முன்னாடி போகிற வழி தான் வந்துட்டு இந்த பார்க்கிங்க்கு உள்ளே போகிற வழி. நம்ம 2 வீலரில் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த வழியாக உள்ளே போயிட்டு அங்கே 2 வீலரை வந்துட்டு பார்க் பண்ணிவிட்டு அதுக்கு வந்துட்டு டிக்கெட் சார்ஜ் பண்ணுவாங்க. 15 ரூபாய் வந்துட்டு 2 வீலருக்கு. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் முன்புறம் நோக்கி போனோம் அப்படின்னா கார் பார்க்கிங் வசதியும் பேருந்துகளை வந்துட்டு பார்க்கிங் பண்ணுறதுக்கும் இங்கே ரொம்பவே அருமையான இடம் வசதியாக இருக்குது. அதை சுற்றி சில கடைகள் வந்துட்டு இருக்குது. நமக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கலாம். இதுதான் அந்த கார் பார்க்கிங். இந்த பக்கம் அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா பேருந்துகள் வந்துட்டு இந்த பக்கம் பார்க்கிங் பண்ணிக்கலாம். இது வந்து முன்னாடி வழியாக வந்துட்டு பேருந்து வருது. இப்போ நாம் முன்னாடி இருக்கிற என்ட்ரன்ஸ் வழியை நோக்கி உள்ளே நுழைய போகிறோம். இந்த இடத்துல அழகாக மலம்புழா கார்டன் அப்படின்னு நேம் வடிவமைச்சிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது ஐ லவ் மலம்புழா, அந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ எடுக்க போகிறோம். இப்போது அடுத்தது வந்து டிக்கெட் கவுண்டர், அதை நோக்கி போக போகிறோம். இந்த இடம்தான் டிக்கெட் கவுண்டர். இங்கே டிக்கெட் வாங்கிட்டு மறுபடியும் அந்த பக்கம் முன்னாடி இருக்கிற என்ட்ரன்ஸில் உள்ளே நுழையணும். டிக்கெட் வாங்கியாச்சு. இங்கே டிக்கெட் வந்துட்டு அடல்ட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிக்கெட் 30 ரூபாய், 1 டிக்கெட் 30 ரூபீஸ். சில்ட்ரன்ஸ்க்கு ஒரு டிக்கெட் 10 ரூபாய், குழந்தைகளுக்கு வந்துட்டு ஒரு டிக்கெட் 10 ரூபீஸ். இங்கே இந்த கவுண்டரில் இவ்வளவு தான். மற்றபடி இன்னும் நிறைய இடத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க அந்தந்த கவுண்டரில் தனித்தனியாக வந்துட்டு கவுண்டர் இருக்குது. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு கவுண்டர் இருக்குது. அங்கங்கே நம்ம வந்துட்டு தனித்தனியாக வாங்கிட்டு அந்தந்த இடத்துல சுற்றி பார்த்துட்டு வரலாம். இப்போது நாம் மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து இப்போ உள் பக்கமாக வந்தாச்சு. இங்கேருந்து நாம் எல்லாமே சுற்றி பார்க்கலாம். உள்ளுக்குள்ள இடங்கள் எல்லாமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அழகாக ரொம்ப சுத்தமாக வச்சுருக்காங்க. முன்பக்கமாக இருக்கிற நுழைவாயிலிருந்து உள்பக்கம் வந்தோம் அப்படின்னா மேலே இந்த முகப்பு ரொம்ப அழகாக தெரியும். இங்கே ஒரு யானை சிலை இருக்குது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா கார்டனுக்குள்ளே செடிகளுக்கெல்லாம் தண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க. ரொம்பவே நல்லா இங்கே இருக்கிற கார்டனை வந்துட்டு பராமரிக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. உண்மையிலே ரொம்ப அருமை, ரொம்ப நல்லா பாதுகாக்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அழகான புத்தர் சிலை வச்சுருக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். உள்ளுக்குள்ளே நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து
நமக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். ஐஸ்கிரீம் இன்னும் ஏதாச்சும் வந்துட்டு வேணும் அப்படின்னாலும் இங்கே எல்லாமே வாங்கிக்கலாம். அடுத்து வந்துட்டு இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகள் பூங்கா அமைச்சிருக்கிறாங்க. குழந்தைகள் வந்துட்டு எல்லோரும் இந்த இடத்துல விளையாட ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு இடம். இங்கே வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடலாம். இப்போ நம்ம இந்த பக்கமாக போயிட்டு மேலே டேமுக்கு மேலே போக போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், ரொம்ப அழகான ஒரு சிலை ஒன்று, நீர் தேக்கத்தில் வந்துட்டு சிலை ஒன்று வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம். இதை பார்த்துட்டு நம்ம மேலே நேராக டேமுக்கு மேலே போகலாம். மேலே போய் டேமெல்லாம் சுற்றி பார்க்கலாம். அந்த டேமுக்கு உண்டான சுவாரஸ்யங்கள் என்ன அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு பார்க்கலாம். மலம்புழா அணையோட சுவாரஸ்யங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம மிகவும் தெளிவாக நம்ம பார்க்கலாம். இங்கேருந்து நம்ம முன்னோக்கி போயிட்டுருக்கும்போது அப்படியே மேலே பார்த்தோம் அப்படின்னா ரோப் கார் போயிட்டுருக்கு பாருங்கள், அதுலேயும் நம்ம போவோம். இப்போ நம்ம மேலே போயிட்டு டேமை சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பக்கமாக கீழே இறங்கி வந்து மறுபடியும் இந்த பக்கம் அவுட்டில் போய் தான் வந்துட்டு நம்ம ரோப் காருக்கு போகணும். அது அப்புறமா பார்க்கலாம். இந்த இடங்களெல்லாம் பாருங்கள், ரொம்ப அழகாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்துட்டு வச்சுருக்காங்க. இந்த பராமரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. இங்கே குப்பைகள் எதுவுமே அளவுக்கு அதிகமாக எதுவுமே கிடையாது, குப்பையே இல்லை. அதை வந்துட்டு சுத்தம் பண்ணுறதுக்கு வந்துட்டு நிறைய ஆள் இருக்காங்க. இருந்தாலும் சுற்றுலா பயணிகளாக நாம் இங்கே வரும்போது நாமும் வேஸ்ட் பொருட்கள் வந்துட்டு எதுவுமே ஆங்காங்கே வீசாமல் பார்த்துக்குவோம். ஏன்னா சுத்தம் வந்துட்டு எங்கேயுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நம்மளும் வந்துட்டு அதில் கேர் எடுத்துக்குவோம். அடுத்ததாக இப்போது இந்த படிக்கட்டு வழியாக மேலே ஏறி போகலாம். ஏற்கனவே முதல்ல சொன்னது மாதிரி இந்த மலம்புழா அணை வந்து தென்னிந்தியாவில் கேரள மாநிலத்தில் பாலக்காடு அருகே அமைந்திருக்கிற ஒரு பெருநீர் தேக்கம் இது. இந்த மலம்புழா அணை இதனுடைய பின்னணியில் பார்த்தோம் அப்படின்னா இயற்கை அழகு மிகுந்த மேற்கு தொடர்ச்சி மலை அமைந்துள்ளது. இது வந்து 1849 மீட்டர் நீளம் கொண்டது. கட்டப்பட்ட அணைப்பகுதியும் 220 மீட்டர் நீளம் மண்ணால் ஆன கரைப்பகுதியும் கொண்டது. இது கேரளாவினுடைய இரண்டாவது மிக நீளமான ஆறான பாரதப்புழாவின் துணை ஆறான மலம்புழா ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள இந்த அணையோட உயரம் வந்து 6066 அடி. இது வந்து இரு கால்வாய்கள் அமைப்பையும் 42,900 ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட நீர்த்தேக்கத்தையும் உள்ளடக்கியுள்ளது. இந்த அணையோட அதிகாரப்பூர்வமான பெயர் வந்து மலம்புழா டேம், மலம்புழா அணை. இது அமைந்திருக்கிற இடம் அப்படின்னு பார்த்தோம்னா பாலக்காடு மாவட்டம், கேரளா மாநிலம். இந்த மலம்புழா அணையை கட்ட தொடங்கிய வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் 1949 கட்ட தொடங்கியிருக்காங்க. அதே மாதிரி இந்த அணையை திறந்த வருடம் அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் 9, 1955 வந்துட்டு திறந்திருக்காங்க. பாலக்காடு மாவட்டத்தில் குடிநீர் தேவையை கருதியும் நெல் விளைச்சலை அதிகரிக்கும் வகையிலும் 1949 ஆண்டு பாலக்காடு மாவட்டத்தில் பிரம்மாண்டமான அணையை கட்ட சென்னை மாகாண அரசு வந்து முடிவு செஞ்சது. கேரளாவோட ரெண்டாவது பெரிய நதியான பாரதப்புழாவின் துணை நதியான மலம்புழா ஆற்றில் பிரம்மாண்டமான ஒரு அணை கட்ட தீர்மானிக்கப்பட்டது. அதே மாதிரி அப்போ வந்துட்டு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த பக்தவச்சலம் அடிக்கல் நாட்டிய பிறகு 1954 ஆண்டு சென்னை மாகாண முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்கள் இந்த மலம்புழா அணையை வந்துட்டு திறந்து வச்சார். இந்த மலம்புழா அணையோட கட்டுமான பணியில் உடல் உழைப்பை சிந்தியவர்கள் வந்துட்டு பெரும்பாலும் தமிழர்கள் தான். தமிழர்கள் இருவருடைய திட்டத்தாலையும் தமிழர்களின் உழைப்பாலும் பாலக்காட்டில் 355 அடி உயரத்திற்கு மிக பிரம்மாண்டமாக மலம்புழா அணை வந்துட்டு எழுந்து நிற்கிறது. இன்றும் மிக அழகாக அற்புதமாக காட்சியளிக்குது. அப்படின்னா அதுக்கு இதுதான் வந்துட்டு மிக ஒரு முக்கியமான ஒரு காரணம். பாலக்காடு மாவட்டத்தினுடைய முக்கியமான சுற்றுலா அட்ராக்ஷன் இந்த மலம்புழா அணை. பாலக்காடு நகரிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த மலம்புழா அணை வந்துட்டு உள்ளது. கோயம்புத்தூர்லேருந்து
45 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இந்த அணைக்கட்டின் முன்பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா பிரம்மாண்டமான பூங்கா அமைஞ்சிருக்குது. ரோப் காரில் டேமில் பயணிப்பது வந்து ரொம்பவே த்ரில்லிங்கான ஒரு அனுபவம். அதே மாதிரி இந்த அணைக்குள்ளே படகுலையும் போகலாம். அங்கு படகுல போயிட்டு வர்றதுக்கு வந்துட்டு போட்டிங் டிக்கெட் கவுண்டர் வச்சுருக்காங்க. நம்ம அங்கே வந்துட்டு டிக்கெட் வந்துட்டு வாங்கிட்டு போட்டில் போயிட்டு வரலாம். இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு டிக்கெட் கவுண்டர் இருக்குது. அந்தந்த இடத்துல வந்துட்டு நம்ம டிக்கெட் வாங்கிட்டு அந்தந்த இடத்துல வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு வரலாம். இப்போது இங்கே ஸ்க்ரீனில் பார்த்தோம் அப்படின்னா அணைக்கு மேலே நடந்து போகையில் சுற்றி எல்லா இடத்தையும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக அற்புதமாக வச்சுருக்குறாங்க. ஏன் அப்படின்னா குப்பைகள் வந்து எதுவுமே கிடையாது. ஒரு சின்ன குப்பை கூட கிடையாது. மேலே நம்ம நடந்து போகையில் பின்பக்கமெல்லாம் முன்பக்கமெல்லாம் பாருங்கள், ஒரு சின்ன குப்பை கூட கிடையாது. ஏன்னா அங்கங்கே டஸ்ட்பின் வச்சுருக்குறாங்க. எந்த ஒரு குப்பையாக இருந்தாலும் நம்ம வந்துட்டு அந்த டஸ்ட்பின்குள்ளே போட்டுடலாம். ஏன்னா எந்த இடமா இருந்தாலும் அந்த இடத்துல சுத்தம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் இந்த மலம்புழா அணையில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக வச்சுருக்குறாங்க. இங்கிருந்து மலைத்தொடரோட அணைக்கு கீழே இருக்கிற பூங்காவை பார்க்கும்போது ரொம்பவே அற்புதமாக அழகாக காட்சியளிக்குது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா தெரியும், ரொம்பவே அழகாக இருக்குது. அதே மாதிரி அணைக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா அங்கங்கே திட்டு திட்டாக தீவுகள் இருக்குது. மீன் கண்காட்சியகமும் வந்துட்டு இருக்குது. பாலக்காடு நகருக்குள்ளே திப்புக்கோட்டை இருக்குது. இது வந்து 1776ஆம் ஆண்டு ஹைதர் அலியால் வந்துட்டு கட்டப்பட்டது இந்த கோட்டை. அதே மாதிரி நம்ம பாலக்காடு மாவட்டத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டாலே தமிழகத்துக்குள்ளே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அது மாதிரியான ஒரு உணர்வு வந்துட்டு ஏன் அப்படின்னா எங்கே பார்த்தாலும் தமிழ் பெயர் பலகைகள் காணப்படுது. பேருந்துகளில் கூட வந்துட்டு தமிழில் தான் வந்துட்டு எழுதியிருக்கும். தமிழ் பட போஸ்டர்கள் தான் வந்துட்டு ஒட்டப்பட்டிருக்கும். டீ கடையில் கூட தமிழ் பாடல்கள் தான் வந்துட்டு ஒழிச்சிட்ருக்கோம். இப்போ நாங்கள் போனப்போ கூட அங்கே பாம்பு காட்சியகம் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு சுற்றி பார்க்க உள்ளே போயிருந்தோம். அந்த பாம்பு காட்சியகத்தை வந்துட்டு உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் வெளியே அவுட்டில் வரும்போது அங்கேயே பக்கத்தில் வந்துட்டு ஒரு ஐஸ்கிரீம் ஜூஸ் கடை. அந்த கடையில் வந்துட்டு மக்கள் நாயகன் ராமராஜன் சார் வந்துட்டு அவர் நடித்த வந்துட்டு படத்துலேருந்து செண்பகமே செண்பகமே அந்த பாடல் வந்துட்டு ஒழிச்சிட்டு இருந்தது. அதை கேட்டு ரசித்து மனதில் வந்துட்டு ஒரு நெகிழ்ச்சியோடு வந்துட்டு நடந்து வந்தோம். இது அன்று நடந்த ஒரு அழகான அற்புதமான அனுபவம். நாங்கள் போகும்போது மறக்க முடியாது இன்றும் என்றும். அதை வந்துட்டு இங்கே பதிவிடுறதுல வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மலம்புழா அணையோட நீர்பிடிப்பு பகுதி 145 சதுர கிலோமீட்டர். கொள்ளளவு வந்து பார்த்தோம் அப்படின்னா 236 கன மீட்டர். 1955 சென்னை ஸ்டேட் முதல்வராக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் இந்த அணையை வந்துட்டு திறந்து வைத்துள்ளார். அப்போதைய பொதுப்பணித்துறை அமைச்சர் பக்தவச்சலம் காலத்தில் வந்துட்டு அவருடைய மேற்பார்வையில் இந்த மலம்புழா அணை வந்துட்டு கட்டப்பட்டது. 5 கோடியில் வந்துட்டு மலம்புழா அணை கட்டப்பட்டு 46,000 ஏக்கர் பாசன வசதி பெறும் அளவுக்கு மாற்றப்பட்டுள்ளது. கம்பீரமாக உள்ள இந்த அணையின் கீழ்ப்பகுதி வந்துட்டு முழுவதுமே பெரிய தோட்டம், அப்புறம் வந்துட்டு குழந்தைகளுக்கான விளையாட்டு புல்வெளி மைதானம், நீச்சல் குளம், போட்டிங் போகிற வசதி, ரோப் காரில் வந்துட்டு பயணம் செய்கிறது, இந்த மாதிரி நிறைய சகல வசதிகளையும் வந்துட்டு செஞ்சு வச்சுருக்காங்க கேரளா வந்துட்டு சுற்றுலாத்துறை. 1955 பாலக்காடு வந்து தமிழகத்தோடு இருந்தப்போ அப்போது தமிழகத்தின் முதல்வராக இருந்த காமராஜர் கட்டிய மலம்புழா அணை இன்றும் வரலாறு காணாத பெரும் மழை வெள்ளத்திலிருந்து கேரள பாலக்காடு மக்களை வந்துட்டு பாதுகாத்து கம்பீரமாக நிற்கிது இந்த மலம்புழா அணை. இந்த அணை 28.5 ஏக்கர் பரப்பளவில் மலம்புழா தோட்டம் அமைந்துள்ளது. இந்த அணைக்கு அருகில் பல பொழுதுபோக்கு இடங்கள் வந்துட்டு இருக்குது. குழந்தைகள் பூங்கா, ரோப்வே, மீன் வளர்ப்பு தொட்டியும் பாம்பு பூங்காவும் கொண்டுள்ளது. இங்கே வந்து நாகப்பாம்பு, மலைப்பாம்பு, விரியன் பாம்பு உள்பட பல வகை பாம்புகள் வந்துட்டு இங்கே இருக்குது. மேலும் ஜப்பானீஸ் பூங்கா, பாறை பூங்காவும் வந்துட்டு அருகில் வந்துட்டு கொண்டுள்ளது இந்த இடம். மலம்புழா அணைக்கு போக்குவரத்தானது பெரும்பாலும் பாலக்காடு மாநகரை வந்துட்டு இணைக்குது. பாலக்காடு நகரிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்தில் மலம்புழா அணை வந்துட்டு உள்ளது. இந்த அணைக்கு கேரள அரசு போக்குவரத்து கழகம் KSRTC
சார்பிலும் தனியார் பேருந்துகளும் வந்துட்டு போக்குவரத்தில் வந்துட்டு இருக்குது. மேலும் 3 சக்கர ஆட்டோக்களும் வந்துட்டு போக்குவரத்தில் இருக்குது. பாலக்காடு நகராட்சியில் உள்ள 3 பேருந்து நிலையங்களில் 2 பேருந்து நிலையங்களிலிருந்து பேருந்துகள் வந்துட்டு இயக்கப்படுது. இது மட்டும் இல்லை, மேலும் சுற்றுலா பேருந்துகளும் வந்துட்டு இயக்கப்படுது. அதனால் மலம்புலா அணைக்கு வருகிற சுற்றுலா பயணிகள் எல்லோருக்குமே ரொம்பவே ஒரு அழகான அற்புதமான ஒரு இடமாக வந்துட்டு இந்த மலம்புலா அணை, அப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற பூங்கா சிறந்து விளங்குது. இப்போ வந்து அணையில் பார்க்கும்போது தண்ணீர் ரொம்பவே குறைவாகத்தான் இருக்குது. அப்படியே பூங்கா இருக்கிற பகுதியை பார்க்கும்போது தொங்கு பாலம் ரொம்பவே நல்லா தெரியுது. அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரமாக இங்கிருந்து பார்க்கும்போது ஜூமில் பாருங்கள், அந்த இடத்துல தான் வந்துட்டு போட்டிங் போகிற வசதி இருக்குது. இப்போது நாம் இந்த அணைக்கு நேராக வந்துட்டு முன்பக்கம் நோக்கி கீழே இறங்கி போக போகிறோம். பூங்கா பக்கம் போக போகிறோம். இப்போ நேராக இந்த அணையில் இந்த வழியாகவே நேராக போகலாம். இங்கே அணைக்கு மேலே நிறைய பேர் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அணைக்கு மேலே இங்கிருந்து பார்த்தோம் அப்படின்னா பூங்கா இருக்கிற பகுதி பாருங்கள், ரொம்ப அழகாக காட்சி அளிக்குது. இங்கிருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக காட்சி அளிக்குது. இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அணைக்கு மேலே இருக்கிறதுனால வெயில் ரொம்பவே அதிகமாக தெரியுது. இருந்தாலும் அதையும் பொருட்படுத்தாமல் நிறைய பேர் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல பாருங்க, மேனுவல் வச்சிருக்கிறாங்க. இந்த கேப்புக்குள்ள கேமராவை டவுன் பண்ணி எடுத்துருக்குறோம். தண்ணீர் ரொம்ப நல்லா தெரியுது. மேலே இருக்கிற அந்த சூரியனுடைய ஒளி ரொம்ப அழகாக காட்சி அளிக்குது.
அணையோட இந்த வியூ பாயிண்டில் இங்கிருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகான காட்சியாக கண்களுக்கு காட்சி தருது. தண்ணீர் வந்து அணைக்கு ரொம்பவே கீழ்மட்டத்தில் இருக்கிறதுனால மேல்மட்ட அளவில் பார்க்க முடியல. மழைக்காலங்களில் அணைக்கு நீர்வரத்து அதிகமாக வந்து சேரும்போது ரொம்பவே அற்புதமாக அழகான காட்சியாக த்ரில்லிங்கான ஒரு வியூ பாயிண்ட்டாக இருக்கும். அப்படியே சுற்றி பார்க்கும்போது மலைத்தொடர்கள் அழகாக காட்சி அளிக்குது. இப்போ நாம் இந்த இடத்துல கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம். இங்கிருந்து அணையோட முன்பகுதியை நோக்கி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நீர்ப்பகுதி முழுவதும் ரொம்பவே அற்புதமாக காட்சி அளிக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியும். மலம்புழா அணை, கேரள மாநிலம், பாலக்காடு. அணைக்கு மேலே சுற்றி பார்த்தாச்சு. இப்போ இந்த படிக்கட்டு வழியாக கீழே பூங்கா பக்கம் போகலாம்.
இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அப்படியே மேலே பாருங்கள், ரோப் கார் மேலே போய்கிட்டு இருக்கு. இந்த பூங்கா பகுதியில் இருந்து மற்ற எல்லா இடங்களையும் போயிட்டு சுற்றி பார்க்கலாம். ரொம்பவே அற்புதமாக அழகாக இருக்கும் இதனுடைய அனுபவம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போது நாம் வந்திருக்கிற இடம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்க்ரீனில் பாருங்கள். ஆஹா, வாவ், ஐயோ, ஆத்தாடி, எப்பா, ஆஹா, அடேங்கப்பா. ஸோ என்ன, உங்களுக்கு இந்த சிலையை பார்க்கும்போது என்ன தோணுது? இப்படியெல்லாம் ஆச்சரியமான உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த சிலை அவ்வளவு அழகாக அற்புதமாக கலை ரசனையோட வடிவமைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியாவின் மிக முக்கியமான சிலைகளில் ஒன்றாக இது இருக்குது. வெயிட் ஒரே ஒரு செகண்டு, இங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஓகே, கேரளாவின் மிகவும் புகழ்பெற்ற சிற்பங்களில் ஒன்றாக திகழ்கிறது இந்த யாக்ஷி சிலை. அழகான அற்புதமான கலை படைப்பாக கலை ரசிகர்களால் போற்றப்படுகிறது இந்த சிலை. மலம்புலா கார்டனில் மலைத்தொடர்கள் அப்புறம் அடர்ந்த பசுமையான தோட்டங்களோட பின்னணியில் எழிலே உருவாய் காட்சியளித்து கொண்டிருக்கிறது இந்த யாக்ஷி சிலை. மறுபடியும் 2 ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இதனுடைய காரணமாக இந்த சிலையை காண்பதற்காகவே மலம்புலா கார்டனுக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் கூட்டமாக வந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. கேரளாவின் புகழ்பெற்ற சிற்பிகளில் ஒருவரான கானாயி குஞ்சுராமன் 1969ஆம் ஆண்டு புராண கதாபாத்திரமான யாக்ஷி சிலைக்கு வடிவம் கொடுத்தார். இந்த மாபெரும் சிலை ஒரே ஒரு கல்லினால் உருவாக்கப்பட்டிருக்கும் பாங்கும் சிற்பியின் கற்பனை திறனும் காண்போரை மயக்கம் கொள்ள செய்துவிடும் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இந்த சிலையே வந்துட்டு இந்த கார்டனில் அமைக்கப்படக்கூடாது அப்படின்னு பல பேர் போராட்டமே பண்ணாங்க அப்போது. ஏன்னா இந்த சிலை நிர்வாணமாக செதுக்கப்பட்டிருந்தது. இந்த சிலைக்கு உடை அணிவிக்க வேண்டும், அப்படி இல்லைன்னா இங்கே அமைக்கப்படவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் போராட்டமே பண்ணாங்க. வருடத்திற்கு 10 லட்சம் பேர் இந்த யாக்ஷி சிலையை பார்வையிடுகிறார்களாம். இப்போது நாம் அடுத்ததாக போட்டிங் போகிற இடத்துல
இருக்கோம். யாக்சி சிலைக்கு பக்கத்தில் தான் வந்துட்டு இது இருக்குது. இங்கே பாருங்கள், போட்டிங் போகிறதுக்கு வந்துட்டு தயாராக இருக்கிறாங்க. இப்போ ஒரு போட்டு வந்து கிளம்பியாச்சு. இங்கே வந்துட்டு நம்ம போட்டிங் போகிறதுக்கு வந்துட்டு டிக்கெட் கவுண்டர் இருக்குது. இங்கே வந்துட்டு டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டில் வந்துட்டு சவாரி போகலாம். இப்போ இங்கேருந்து பாருங்கள் இந்த வியூ பாயிண்ட்டை, தொங்கு பாலம். இந்த தொங்கு பாலத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நடந்து வர்ற காட்சி வந்துட்டு அழகாக அப்படியே வந்து தெரியுது. இப்போ வந்துட்டு தண்ணீர் வந்துட்டு ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால, அணையில் தண்ணி இல்லாததுனால அங்கே வந்து தண்ணி பீறிட்டு வர்றது வந்துட்டு இல்லை. இதுவே வந்துட்டு நம்ம ஓணம் பண்டிகை வரும்போது தண்ணியை வந்துட்டு திறந்து விடுவாங்க அப்படின்னு இங்கே வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அணையில் வந்துட்டு நீர்மட்டம் கம்மியாக இருக்கிறதுனால நீர் வழிகிற அந்த காட்சியை வந்துட்டு பார்க்க முடியல. அடுத்த ட்ரிப்புக்காக போட்டிங் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. முன்ன போன போட்டிங் ட்ரிப்பு வந்துட்டு இப்போ வந்தாச்சு. அவங்க எல்லாரையும் சேஃப்டியாக இறக்கி விடுறாங்க. எல்லோருமே வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா லைஃப் ஜாக்கெட் அணிவது அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லோருக்கும் கொடுத்துருக்குறாங்க. அந்த லைஃப் ஜாக்கெட் அணிஞ்சிட்டு தான் வந்துட்டு படகுல வந்துட்டு நம்ம ட்ரிப் போகணும். இப்போ பாருங்கள், மறுபடியும் அடுத்த ரவுண்டு வந்துட்டு கிளம்பியாச்சு. இந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்துக்கலாம்.
இங்கே பாருங்கள், இந்த போட்டிங் கவுண்டரில் டிக்கெட் வாங்க என்ன ப்ரைஸ் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக போர்டில் போட்டிருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் பார்க்கும்போது மோட்டார் போட் 6 பேர் ஒரு ட்ரிப்புக்கு 450 ரூபாய், மறுபடியும் மோட்டார் போட் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க 550 ரூபாய் அப்படின்னு போட்டிருக்கு. சரியாக எத்தனை பேர் அப்படின்னு தெரியல. அடுத்து பெடல் போட் 2 பேர் 15 நிமிஷம் 120 ரூபாய். 4 பேருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 15 நிமிஷம் 300 ரூபாய் அப்படின்னு போட்டிருக்கு. அப்புறம் கீழே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க, லைஃப் ஜாக்கெட் அணிவது அவசியம். அப்புறம் ஆஃப்டர் டேக்கிங் லிக்யூட் இஸ் நாட் அலவுடு டு என்டர் த போட் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. குடிபோதையில் ஏற அனுமதி இல்லை கண்டிப்பாக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போது வந்து இந்த இடத்துல புத்தர் சிலை ரொம்ப அழகாக அற்புதமாக வச்சுருக்கிறாங்க. கண்ணை கவரும் அற்புதமான அழகாக இருக்குது. சிலையோட முன்பகுதியில் அப்புறம் சிலையை சுற்றி புற்களாலும் பூக்களாலும் அமைத்திருக்கிற அழகு ரொம்பவே அழகாக கண்ணை கவருது. அதுதான் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறோம். இந்த இடத்துல அப்படியே வந்துட்டு சுற்றி பார்க்கும்போது பசுமையான காட்சிகளாக கண்ணை கவருது. ரொம்ப அற்புதமாக அழகாக பராமரிச்சுக்கிட்டு வராங்க. தண்ணீர் விட்டு செடி மரங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு ரொம்ப அழகாக பாதுகாத்துட்டு வராங்க.
இந்த படிக்கட்டு வழியாக மேலே ஏறி தொங்கு பாலத்துக்கு போக போகிறோம். இங்கே பாருங்கள், தொங்கு பாலம். இதில் தான் நம்ம போக போகிறோம். இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இங்கிருந்து பார்க்கும்போது அணையில் தண்ணீர் அதிகமாக வழியும் போது ரொம்பவே பிரம்மாண்டமான காட்சியாக கண்ணை கவரும். இந்த தொங்கு பாலத்திலிருந்து முன்னோக்கி பார்க்கும்போது அங்கே பார்த்தோம் அப்படின்னா போட்டிங் போகிற இடம் வந்துட்டு ரொம்பவே அற்புதமாக அழகாக தெரியும். இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு வாட்டர் டேங்க் வச்சுருக்குறாங்க. இங்கே மட்டும் இல்லை, சுற்றி பார்க்கும்போது நிறைய இடத்துல இந்த மாதிரி வச்சுருக்குறாங்க. ட்ரிங்கிங் வாட்டர் குடிக்க யூஸ் பண்ணிக்கலாம்.
சரியாக 1 மணி ஆயிடுச்சு. மதிய உணவு இடைவேளை அப்படிங்கிறதுனால மேலே பார்த்தீங்கன்னா ரோப் கார் வந்துட்டு நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. உணவு இடைவேளைக்கு அப்புறம் தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல தான் மதிய உணவு இடைவேளை எடுக்க போகிறோம். மதிய உணவு இடைவேளை நேரம் அப்படிங்கிறதுனால அன்பு உள்ளம் கொண்ட அனைத்து மக்கள் உங்களோடு நாங்கள். எல்லோரும் சாப்பிட்டீங்களா? வாங்க சாப்பிட்லாம்.
இந்த இடம் வந்து சில்ட்ரன்ஸ் பார்க், குழந்தைகள் பூங்கா. இதில் காவல்துறை அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு மலம்புலா டேம் மற்றும் கார்டனில் பிளாஸ்டிக் பொருட்கள் உபயோகப்படுத்தக்கூடாது, மீறினால் சட்டப்படி தண்டிக்கப்படுவீர்கள், அதனால் அபராதம் ரூபாய் 500 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க போர்டில். குப்பைகளை குப்பை தொட்டியில் இடவும் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. ரொம்பவே அருமையான விஷயம்தான். இருந்தாலும் எங்கே போனாலும் எது தெரிஞ்சாலும் மக்களாகிய நாம் செய்கிறது என்ன அப்படின்னா, அசால்ட்டாக குப்பைகளை ஆங்காங்கே வீசி எறிகிறது. அந்த பழக்கத்தை நாம் மாற்றிக்கணும். நம்மை சுற்றியுள்ள இடம் சுத்தமாக இருந்தால் தான் நம்மளுடைய சுகாதாரம் மட்டும் இல்லை, எல்லோருடைய ஒட்டுமொத்த சுகாதாரமும் சிறப்பாக இருக்கும். இப்போது இந்த இடத்துல இந்த ஷாப்பில் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட போகிறோம். மக்களாகிய அன்பு நண்பர்கள், உங்களோடு நாங்கள். இது மாதிரியான தருணங்களில் இந்த மாதிரி ஜீவன்களுக்கு நாம் எங்கேயாவது போகும்போது வரும்போது இது மாதிரி பார்க்கும்போது நம்மால் முடிந்தது ஒரு பிஸ்கட் பாக்கெட் அல்லது பன், ரொட்டி துண்டு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். 5 அறிவு படைத்த ஜீவனும் சரி, 6 அறிவு படைத்த மனிதனுக்கும் சரி, நம்மால் முடிந்த உதவியை செய்யலாமே. எத்தனையோ செலவுகள் செய்கிறோம், இது ஒன்றும் அவ்வளவு பெரிதல்ல. அந்த ஒரு வேளை பசி எல்லோருக்கும் முக்கியம். நல்லதை நாடி செயல்படுவோம். அன்பு உள்ளம் கொண்ட நண்பர் பெருமக்களே, என்றும் அந்த பாதையை நாடி. நிவேதா மீடியா. இப்போது உள்பக்கம் அணையிலிருந்து பூங்கா பகுதி வரைக்கும் சுற்றி பார்த்தாச்சு. முன்பக்க என்ட்ரன்ஸ் வழியாக வெளியேறுவோம். இங்கே பாருங்கள், ரொம்ப அழகான ஒரு காட்சி. தண்ணீர் பீறிட்டு வழியிறது. இந்த இடத்துல ஒரு போட்டோ எடுத்துக்கலாம்.
இப்போ நாம் இந்த பக்கம் இந்த வழியாக போய்கிட்டு இருக்கிறோம். இந்த பக்கம் வந்துட்டு மீன் காட்சியகம் இருக்குது. ரோப் காரில் போகிறதுக்கு இந்த பக்கம் தான் போகணும். இப்போ அங்கே தான் போயிட்டுருக்குறோம். இந்த இடத்துல இங்கே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்கிறாங்க பாருங்க மீன். இந்த வியூ பாயிண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக தெரியும். மேலே ரோப் காரில் போகிறதுக்கு டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுக்க போகிறோம். பாத்து பாத்து தூரமா போயிட்டு வரணுமா? நம்மளே தெரிய மாட்டேங்கிறோம். நாமளே தெரிய மாட்டேங்கிறோம். அப்படியே திரும்பி போயிட்டு வந்துடும். அப்பா மேலே தூக்கிட்டாங்க. வளைக்குது. என்னமா ஆடுது? சும்மா காலியா போகுது. இந்த மலம்புலா கார்டனில் ரோப் காரில் பயணிக்கிறது வந்துட்டு மிகவும் ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு விஷயம். ரொம்ப அற்புதமாக அருமையாக இருக்குது. இது கீழே பத்துட்டுமா? ஏன் அப்பாக்கு ஜோப்ல வச்சுக்கணும். ஆமாங்க மண்டி போயிட்டேன். அங்கே போ அந்த வீடு எடு. நாடு வருது.
அப்படியே உட்காந்துக்க பேச. ஐ காலை வைக்கிறேன்னு கீழே விழுந்துருவ. சரியா? ஆமா. சாஞ்சுக்கோ, அப்படியே சாஞ்சுக்கோ. அப்பா பின்னாடி இருந்து வீடியோ எடுக்குது. மா, இந்த போட்டுக்கு அங்கிருந்து கூட்டிட்டு வருவாங்க. சூப்பரா இருக்குமா, எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு. அப்பா என்ன பண்ண போகுது? நம்ம வந்த வழி வந்துட்டோம். தண்ணி பாயுது, தண்ணி கூட ஒத்தரமா போகுது. தொங்கு பாலக்கிட்ட இல்ல, நேரம் விட்டு விட்டாங்க. பாது விட்டு நேரம் சுற்றி பார்க்க வேண்டியதான். சூப்பரா இருக்கு எல்லாம். கேளுங்க. ஆமா. டிக்கெட் வாங்கி எனக்கு பிடிச்சேன். தள்ளி போயிடாது, எட்டி பார்க்காத, சாஞ்சுக்கோ. சரியா? பார்க்குறதோட வந்துக்கணும். வாவ், சூப்பரா இருக்குல்ல. இந்த அழுக்கு தண்ணியில எங்க போகுது? அழுக்கு தண்ணியில் எங்கே நம்ம பார்க்க அங்கே மூஞ்சியெல்லாம் கழுவுற குடிக்கிறோம்ல, அதெல்லாம் அதே தண்ணி தான். இருச்சா எல்லாரும் மேலே ஏறி போறாங்க. நாம எப்படி சூப்பரா இருக்கும்ல. இப்படி ஆஹா.
செல் இந்த ரோப்வேல பயணிக்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரோப் காரில் பயணிக்கும்போது செல்ஃபோனில் வீடியோ படம் பிடிக்கும்போதோ அல்லது ஃபோட்டோ எடுக்கும்போதோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக செல்ஃபோனை பயன்படுத்தணும். ஏன்னா அப்படியே மேலேருந்து கீழே பாருங்கள் எப்படி இருக்குது. தப்பி தவறி கையை விட்டு நழுவி கீழே விழுந்தால் அவ்வளவுதான், செல்ஃபோனை மறந்துட வேண்டியது தான். அப்படியே கீழே தண்ணிக்குள்ளே தான் விழும். அதனால் ரோப் காரில் பயணிக்கும்போது மேக்ஸிமம் எதுவும் எடுத்துகிட்டு போகாதீங்க. செல்ஃபோன் கொண்டு போனால் கண்டிப்பாக ரொம்பவும் ஜாக்கிரதையாக ஃபோட்டோ அண்ட் வீடியோ எடுங்க. ஓகே. காரில் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாம்.
இப்போ நம்ம அடுத்தது எங்கே போக போகிறோம் அப்படின்னா பாம்பு பாதுகாப்பகம். அதுக்குள்ளே தான் போய் பார்க்க போகிறோம். உள்ள என்ட்ரன்ஸில் நுழைஞ்சி டிக்கெட் வாங்க போகிறோம். இங்கே ஒரு கவுண்டர் இருக்குது. இங்கே டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போய் பார்க்கலாம். ஒரு நபருக்கு வந்துட்டு 25 ரூபாய், சில்ட்ரன்ஸுக்கு வந்துட்டு 15 ரூபாய். உள்ளே நுழைஞ்சிட்டோம். இப்போ முதல்ல நாகப்பாம்பு இதுக்குள்ளே இருக்குது பாருங்கள். உள்ள மூளையில் படுத்துட்டு இருக்கு பாருங்கள். இது வந்து விஷப்பாம்பு. அடுத்து மஞ்சள் சாரை. இது வந்துட்டு விஷம் இல்லை. இந்த பக்கம் மூளையில் இருக்கு பாருங்க. அடுத்ததான் வந்துட்டு பூனை பாம்பு. இதுவும் வந்துட்டு விஷம் இல்லை. மரத்துக்கு மேல பாருங்க. ஜூம்ல பாருங்க, நல்லா தெரியுது. அது கட்டி நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. கட்டுவிரியன். அடுத்தது விஷப்பாம்பு. தண்ணி வச்சிருக்கிறாங்க, அதை சுத்தி படுத்துருக்கு பாருங்க. அடுத்ததா சுருட்டை விரியன். அந்த குச்சியோட கொம்பு மேல படுத்துட்டு இருக்கு. அடுத்தது வந்து சுருட்டை பாம்பு. இது விஷம் இல்லை. காட்டு பாம்பு. இதுவும் வந்துட்டு விஷம் இல்லை. இந்த பக்கத்தில் படுத்துருக்கு பாருங்க. இது வந்து கண்ணாடி விரியன். இது வந்து ரொம்ப விஷம் அதிகம். இங்கே வந்துட்டு 2, 3, 4 இருக்கு. மூவரையன் சுருட்டை. இது வந்து இந்த மூளையில் இருக்கு. தண்ணி பாம்பு. இது வந்து விஷம் இல்லை. இங்கே தண்ணிக்குள்ளே இருக்கு போல. அதுதான் தண்ணி பாம்புன்னு நினைக்கிறேன். பச்சை பாம்பு. இதுவும் வந்துட்டு விஷம் இல்லை.
ஜூம் பண்ணும்போது தெரியுது பாருங்க. சட்டி மேல இருக்கு பாருங்க அந்த பாம்பு. இது வந்து தேவி பாம்பு, விஷம் இல்லை எதுவும். சட்டிக்கு மேலே கரெக்டாக ஏறி நின்றுட்டு இருக்கு பாருங்க. இது வந்து கொம்பேரி நாகம். இது வந்துட்டு விஷம் இல்லை. மேலே அந்த குச்சி மேலே படுத்துட்டு இருக்கு பாருங்க. ஒன்று கீழே இறங்குது சைடில். இதுக்குள்ள ஒன்று இருக்கு. இல்லை மேலே படுத்துருக்கு பாருங்க. இது வந்து மூவரையின் சுருட்டை, விஷம் இல்லை. இந்த மூளையில் படுத்துருக்கு. இதுக்குள்ள கோழி குஞ்சு எல்லாம் வந்துட்டு வச்சிருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா இதில் வந்துட்டு நிறைய பாம்பு இருக்கு. ஒரு பெரிய ஓடை மாதிரி வச்சு அதுக்குள்ளே பாதுகாத்துட்ருக்குறாங்க. உணவுப் பொருட்களை உள்ளே போடாதீர்கள் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இருக்கா? நிறைய பாம்பு பார்க்கலாம். அப்ப இந்த பாம்பு இங்கெல்லாம் பாரு எத்தனை இருக்குது. இங்க உங்க பாரு. பெருசா இருக்கு போல. அங்க பாரு. அந்த இதுக்கு ரவுண்டா இருக்குடா, அதுக்குள்ளேயும் அந்த 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 இருக்கு. அந்த அங்க மேல தெரியுது இல்ல, அதுக்குள்ள பாம்பு அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா கருஞ்சாறை பாம்பு இதுக்குள்ள இருக்கு பாருங்க. விலசந்தி விஷம் இல்லை. இது மேலே ஏறி நிற்குது பாருங்க. காட்டுப்பூனை பாம்பு இதுவும் வந்துட்டு விஷம் இல்லை. அடுத்ததான் மலைப்பாம்பு. இந்த பாம்பும் விஷம் இல்லை. உள்ள அந்த மரத்தோட உள் பக்கத்தில் இருக்கு பாருங்க.
இதுதான் வந்துட்டு மண்ணுளி பாம்பு. முன்னாடி என்ட்ரன்ஸில் படுத்துருக்கு. மஞ்சள் சாரை பாம்பு, இதுவும் வந்துட்டு விஷம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பக்கத்தில் படுத்துருக்கு பாருங்கள், மஞ்சள் சாரை. கோப்ரா, நாகப்பாம்பு, இது வந்துட்டு விஷப்பாம்பு. இங்கே இருக்கு பாருங்க, அப்படியே ஊர்ந்துட்டே இருக்கு. ரொம்ப நல்லா தெரியுது பாருங்க. விட்டாக்கா வந்துட்டு அப்படியே வெளியே படம் எடுத்துட்டு வந்துடும் போல இருக்கு. வெளியே போறது பாருங்க, எந்தெந்த பக்கமெல்லாம் வந்துட்டு எட்டி பார்க்குது பாருங்க. பேசாம படுத்து வெளியில விட மாட்டாங்க. அடுத்து வந்து கட்டுவிரியன். இது வந்துட்டு விஷப்பாம்பு, ரொம்பவே விஷம் அதிகமான ஒரு பாம்பு கட்டுவிரியன். கண்ணாடி விரியன், இதுவும் வந்துட்டு அதை விட விஷப்பாம்பு. இது வந்து பச்சை பாம்பு, விஷம் இல்லை. இந்த பக்கம் இதோட கடைசி, அவ்வளோதான். இப்போ அடுத்ததாக இந்த பக்கம் ஒரு பெரிய கூண்டில் இருக்குது, மரத்துக்குள்ளேயே வந்துட்டு மலைப்பாம்பு. மரத்துக்கு மேல் பார்க்கவும் அப்படின்னு போர்டு போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த மரத்து மேலே வந்துட்டு சென்டரில் பாருங்கள். இப்போ நல்லா பாருங்க, மரத்து மேலே படுத்துட்டு இருக்கு. என்ன இருக்குதுல? இரு இதுக்குள்ள எதுவும் இல்லை, இதில் ஒன்றுமே இல்லை. இந்த பக்கம் கிங் கோப்ரா, ராஜநாகம் இருக்கு. இங்கே பாருங்க, உள்ளுக்குள்ள இத்தனை இருக்கு. ராஜநாகம்
ஜூமில் பாருங்கள், ரொம்ப நல்லா தெரியுது. அப்பா, வெளியே விட்டு அவ்வளோதான். டோன்ட் டிஸ்டர்ப் ஸ்னேக். பாம்பை வந்து தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த கூண்டுக்குள்ளே பாருங்கள். அங்கே பாருங்க, இங்கே பாருங்கள், அடியில் படுத்துட்டு இருக்கு. எவ்வளோ பெரிய பாம்பு பாருங்கள், மலை பாம்பு. பாம்பு பாதுகாப்பகத்துக்குள்ளே வந்து எல்லாமே பார்த்தாச்சு, எல்லா பாம்பையும் பார்த்தோம். இப்போ அவுட்டில் வந்துட்டு வெளியே போக போகிறோம். இப்போ நாம் முதல்ல 2 வீலர் பார்க் பண்ண இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம வண்டியை எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். அந்த கேனில் எடுத்துக்கூடி. கிளம்பலப்பா, ஏப்பா கிளம்பலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் மலம்புழா அணைக்கு வந்துட்டு எல்லா இடத்துலையும் வந்துட்டு சுற்றி பார்த்தாச்சு. இப்போது வீட்டுக்கு கிளம்பலாம். நீங்களும் இதே மாதிரி வந்து சுற்றி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு முறை இந்த மலம்புழா அணைக்கு வந்துட்டு வருவோம். அதுவரை உங்களிடமிருந்து அன்பு விடை பெறுவது நிவேதா மீடியா. நன்றி.